கீழ்காணும் ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா? இது அல்பானி சரிபார்த்து சரி என்று கூறியுள்ளாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சென்னை அலுமினிய விருத்தாசலத்திலிருந்து கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பசுமாட்டின் பாலை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் அது ஒவ்வொரு மரத்திலிருந்தும் இலைகளை மேய்கிறது, மேலும் அது ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணமாகும். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு மசூத், நூல் சில்சிலா சஹியா, அல்பானியுடைய நூலை தான் போட்டிருக்கிறார். அவர் அல்பானி நூல் ஆதாரமாக காட்டக்கூடாது, ஏன்னா அவர் தொகுப்பாளர் தான், அவர் எங்கேருந்து எடுத்தாரோ அதுதான் ஆதாரமாகவும் அவர் அப்படி போட்டு கேட்டிருக்கிறாங்க. இது சரியானது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பசுமாட்டு பாலை நீங்கள் குடிங்க, அது ஒவ்வொரு நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அவர் ஒவ்வொரு மரத்தில் எல்லா இலைகளையும் சாப்பிடுறது, அனைத்து இலைகளையும் அந்த மாடு சாப்பிட்ற காரணத்தினால நல்ல மெடிசன்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோய்க்கு மருந்தாகும்னு அந்த ஹதீஸை போட்டு, இது அல்பானி என்ன செய்கிறாருன்னா, இது சரியான ஹதீஸு அப்படின்னு வேற சொல்கிறார். அல்பானி சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எந்த நூல்களில் இருக்குன்னு கேட்டால், இருக்குது ஹதீஸ் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டால், முஸ்னத் அஹமதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி பைஹக்கி சுனனுல் குப்ராவில் வார்த்தை வித்தியாசத்தோடு அந்த ஹதீஸ் இருக்கிறது. நசையுடைய குப்ராவுலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஹாக்கிம்லையும் இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஹபுரானியுடைய கபீர்லையும் இருக்கிறது. இப்படி 5 நூல்களில் இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த கருத்து வார்த்தைகள் வித்தியாசமா பல மாதிரி வருகிறது. ஆனால் எல்லாத்துலேயுமே மாட்டுப்பாலை குடிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. அது நோய் நிவாரணம், முதுமையை தவிர எல்லா நோய்க்கும் நிவாரணம், ஒவ்வொரு நோய்க்கு நிவாரணம்னு பல வார்த்தைகளை கொண்டு வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை சரியான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான ஹதீஸ்கள் சரியாக இருக்கிறது. சரி என்று சொன்னால் அந்த ஹதீஸ்களை அறிவிப்பாளரை மட்டும் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, உள்கருத்தை சிந்திக்காமல் அந்த அவர் சரி இந்த ஆட்கள் ஹதீஸ் கலையில் ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஹதீஸை சொன்ன ஆட்களை வைத்து இந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவனுடைய கருத்தை வைத்து கொண்டு இது வேற கருத்துக்கு மாற்றமாக வருதா, குரானுக்கு மாற்றமாக வருதா, அல்லது இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா, இதில் ஏதாவது பிழை இருக்கான்னு அப்படி சிந்திக்கக்கூடியதும் இந்த ஹதீஸுடைய ஆய்வு தான். ஆனால் சனதை பார்க்கக்கூடியவங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அல்பானியெல்லாம் அதை பார்க்கக்கூடியவர் தான், ஒரு கருத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அல்பானி என்ன செய்யறாருன்னா, அது சஹீன்னு சொல்றாரு. நிறைய பேர் சஹீன்னு தான் சொல்றாங்க. ஆட்களை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது சரியான ஹதீஸ் தான். அல்பானி அதை தான் பார்ப்பாரு, அதை பார்த்துட்டு தான் சரிங்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்கணும், வகையில் பொய் இருக்காது, உண்மைக்கு மாறானது இருக்காது. அப்போ இதில் என்ன விஷயங்கள் வருதுன்னு கேட்டால், 2 விஷயம் வருது. இந்த மாட்டுப்பாலை ஏன் சாப்பிடலான்னு கேட்கும்போது, மாடு என்ன செய்யும்னு கேட்டால் எல்லா இலைகளையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அதில் வருகிறது. ஆனால் நீங்கள் தேடி பாருங்க, மாடு எல்லா இலையும் சாப்பிடாது. மாடு அரளி விதை, அரளி இலை இருக்குல்ல, அதை சாப்பிடாது. ஊமத்தை இலையை சாப்பிடாது. வேப்ப இலையை சாப்பிடாது. எருக்கஞ்செடியை சாப்பிடாது. ஆமணக்கு விளக்கெண்ணெய் இருக்குல்ல, ஆமணக்கு இலை அதை சாப்பிடாது. கண்டங்கத்திரி இலையை சாப்பிடாது. நாவப்பழம் இருக்கு, நவாப்பழம்ங்கிறாங்கல்ல, நாவற்பழம், அதனுடைய இலையை சாப்பிடாது. கற்றாழை செடியை சாப்பிடாது. பெருங்காயத்துக்குரிய மரம் ஒன்று இருக்கு, அதை சாப்பிடாது. துளசி இலையை சாப்பிடாது. கருவேப்பிலையை சாப்பிடாது. இதில் காட்டு காணான்களை சாப்பிடாது. மந்தாரை இலையை சாப்பிடாது. நொச்சி இலையை சாப்பிடாது. அப்போ மாடுகள் எல்லா இலையும் சாப்பிடுகிறதுன்னு அப்புறம் சொல்லுவாங்களா? உண்மைக்கு மாற்றமா? அதுவாக தன்னால் ஒதுங்கிக்கிறோம். ஆனால் சில இந்த இலைகளை எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற கட்டத்தில் 3 நாளைக்கு பட்னியாக போட்டால் சாப்பிடும். நம்ம ஒன்று என்ன செய்வோம், திப்போம்ல, நம்மளே 3 நாளைக்கு பட்னியாக போட்டால் செத்த ஆட்டை கூட திங்கத்தானே செய்வோம், ஹலால் ஆயிரும்ல. அது மாதிரி அதுகளை என்ன செஞ்சுக்கிறது, இதில் உள்ள சிலதை என்ன செய்யும், சிலதை சாப்பிடவும் செய்யும். எப்போ சாப்பிடேன், புல்லு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, புண்ணாக்கு வைக்கல, பருத்தி கொட்டை வைக்கல, அடைச்சே போட்டு வச்சுவிட்டீங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ பசியை தாங்க முடியலைங்கிற கட்டத்தில் சாப்பிடுவதில் வராது. நம்மளும் பசியை தாங்க முடியலைன்னா என்ன வேணாலும் சாப்பிடுவோம். அதனால அது சாப்பிடத்தக்கதுன்ற கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால இது எல்லா இலைகளையும் போய் சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. எல்லா இலைகளையும் மாடு சாப்பிட, இதெல்லாம் இணையதளத்தில் தேடி பார்க்கும் பொழுது மாடுகள் சாப்பிடாத உணவுகள் நீங்கள் தேடி பாருங்க. அதில் ஒன்றுனா ஒவ்வொருத்தனும் ஒரு இதில் பார்த்தா ஒன்று போட்டிருப்பாங்க. வரிசையை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்புட்டையும் போட்டிருக்கிறான். மாடு சாப்பிடாத வகைகள்னு தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரௌசரில் போய் தேடும்போது ஒவ்வொரு விதமான செய்திகளாக கிடைக்கும். அல்லது ஏஐயில் கேட்டால் கூட என்ன செய்யும், ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அதில் ஒரு கருத்துக்கு வந்துடலாம். ஆனால் மாடு எல்லாத்தையும் சாப்பிடுதுங்கிறத ஒரு விஷயம் சரி, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நோய் நிவாரணத்துக்கு என்ன அதில் தொடர்பு என்ன இருக்குது? எல்லாத்தையும் சாப்பிட்டா நோய் நிவாரணம் இருக்கும். நோய் நிவாரணம்ங்கிறது அதுக்குரிய ரீசனோடு அது இருக்கணும். அது ஒரு விஷயமா இருக்கிறது.
அதுக்கு அடுத்தது வந்து எல்லா நோய்க்கும் மருந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு வர்ற மாதிரி வருது. எல்லா நோய்க்கும் மருந்து மாட்டுப்பாலுங்கிறது எல்லா நோய்க்கும் மருந்து என்று மருத்துவர்கள் சொல்லவே இல்லை. 50-50 தான். மாட்டை பற்றி நீங்கள் விஞ்ஞானிகளுடைய ஆய்வு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் நன்மைகள் இருக்கிறது போலவே தீமைகளும் இருக்கிறது, இன்னென்ன கேடுகள்லாம் இருக்கிறது. சில குறிப்பாக அந்த புரோட்டீன்லாம் அந்த அந்த கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்கலாம் பாலை குடிக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால அனைத்துக்கும் நீங்கள் மருந்துங்கிறீங்க. அதை நோய்களுக்கு வந்து அதிகமாக்கிறோம்னு இருக்கிறது இந்த பால். சில சில நோய்களுக்கு வந்து நீங்கள் தேடி பார்த்தா அதில் சொல்லுவோம் என்னென்ன நோய்கள் இருந்தால் இந்த பால் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக ஒரு அரிசி பருப்பு மாதிரி உணவுல எடுத்துக்கணும். இது அரிசி பருப்பு சாப்பிட்ற மாதிரி மாட்டுப்பாலை நீங்கள் குடிக்கலாம், அவ்வளவுதானே தவிர அது அனைத்துக்கும் அதை வலியுறுத்தி ஒரு ஹதீஸா சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு சித்தாந்தமாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு விஷயமா அது அப்படி கிடையாது. மாட்டுப்பாலை சாப்பிடலாம்ங்கிற ஹலாலான ஒரு விஷயம் தானே தவிர அதை சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னா சாப்பிடாதுன்னு சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கிறது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறீங்க. சில நோய்க்கு வந்து அந்த அதை சாப்பிட்டா நோய் வந்து அதிகரிக்கும்ங்கிறான் விஞ்ஞான ரீதியாக. இப்போ கிட்னியில் வந்து கிரியேட்டின் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள புரோட்டீன் வந்து அதிகமாக என்ன செய்யும், கிட்னியுடைய செயல்பாட்டை குறைக்கும். அப்போ கிட்னியுடைய செயல்பாடு 1 மேலே போச்சுன்னு வைங்க, 1.246 வந்து அவங்களாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பாலை சாப்பிடக்கூடாது. இன்னும் பல நோய் பல பல குறைபாடுகள் உள்ளவங்களும் சொல்கிறான். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவனைத்தான் பால் சாப்பிட சொல்கிறான். பாலுங்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறியா உணவாக சாப்பிட்டுக்க, நோயாக இருந்தியா தொட்டு பார்க்காதங்கிறான். அப்போ நோயாக இருக்கும்போது தொட்டு பார்க்காதன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் பாலை பற்றிய உண்மையான செய்தி. ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த பால் அனைத்துக்கும் மருந்துன்னு சொல்வதன் மூலமாக அப்போ எந்த நோயாளிக்கு இதை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நோய் தீர்வதற்கு பதிலாக அந்த நோய் அதிகரித்து விடும் சில நோய்கள். அப்போ அதிகரித்து விட்டுங்கிற ஒரு விஷயத்தை போய் அனைத்துக்கும் மருந்துன்ற சொல்லுவாங்களா? அதனால இது அறிவிப்பாளர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் இது சரியாக செய்துன்னு சொல்றாங்களே தவிர அனைத்துக்கும் மருந்து என்பதே பொதுவாக எந்த உணவும் கிடையாது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாட்டு பாலை பொறுத்த வரைக்கும் அதுல நோய் இல்லாதவங்களுக்கு தான் அதை சாப்பிடலாம், நல்லா விளைவிக்கணும். நோய் சில இருக்குமையானால் அவர்களுக்கு அது கேடுகளை விளைவிச்சிடும். பால் வந்து என்ன செய்யும், இந்த சளி உள்ளவங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நோயை நிவாரணப்படுத்தக்கூடியது இருந்தால் அதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறான். அதை சாப்பிடுங்க, அந்த நோய் குணமா ஒன்று சொல்லணுமா இல்லையா? அது ஆய்வில் வரக்கூடிய விஷயத்தில் ஆய்வுலையும் வேண்டியில் நீங்கள் ஆய்வு அற்ற காலத்தில் எடுத்தால் கூட வந்துக்கிட்டு அதில் வந்து சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாரம்பரிய வைத்திய முறையிலையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானம்லாம் வராத காலகட்டங்களில் கூட பாரம்பரிய வைத்திய முறையில் கூட பால் வந்து இன்னென்ன ஆளுக்கு தொடக்கூடாது அப்படிங்கெல்லாம் நினைஞ்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால பாலில் வந்து நான் இன்னும் சொல்ல போனால் சில இணையதளங்களில் போய் யூடியூப்லாம் போய் தேடணும்னு சொன்னால் பாலை தொடவே செய்யாதீங்க, சாப்பிடவே செய்யாதீங்க, மொத்தத்துக்கு கேடுன்னு சொல்லக்கூடியவங்களாம் அது தப்பாக சொல்கிறாங்க. அப்படி கேடலாம் கிடையாது, சிலருக்கு நன்மை தரும். அது நன்மை என்றால் என்னன்னு கேட்டால் உணவு மாதிரி பசி அடக்கும். ஒரு சோத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான எல்லா விதமான சத்துகளும் அந்த பாலிலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் யாருக்குன்னா நார்மலாக இருக்கிற ஒருத்தனுக்கு தான். நோயாளியாக இருந்தான்னு சொன்னால் அவன் பாதி நோயாளிகள் அது தொடவே கூடாது, பாதி நோய் உள்ளவங்க அது தொடவே கூடாது. ஏன்னா இருக்கிறது அதிகப்படுத்திடும், நோயை குணமாக்காதுங்கிற விஷயம் அல்ல, நோயை அதிகப்படுத்தி விட்டுருங்கிறாங்க. அப்போ எந்த ஒன்று வந்து சில நோய்களை அதிகப்படுத்தும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அதை போய் சாப்பிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுவாங்களா? உண்மைக்கு மாற்றமா சொல்லுவாங்களா? அது ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது வந்து எப்படி சரியா வரும்? அதனால இது கருத்தடிப்படையில் இது என்னது ஒரு சரியான ஒரு ஹதீஸ் கிடையாது.